இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே இந்த நாட்களில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியை அருளச் செய்து நம்மை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போனவர்களுடைய ஆவியை திடப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையினாலே நமக்கு பலன் என்று நாம் வாசித்தோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, என்னுடைய கிருபை எனக்கு போதும், என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்று நாம் பார்த்தோம். தடைகள் வரும் பொழுது, சோர்ந்து போகிற பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது எப்படி கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார் என்று இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கொஞ்சத்திலே இருந்து, கொஞ்ச பலன் இருந்தும் அவர் எப்படி நம்மை பலப்படுத்தி நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் நம்முடைய படிப்பை குறித்தோ அல்லது நம்மிடத்தில் இருக்கிற அந்த பணத்தை குறித்தோ, இதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும், அல்லது இந்த கல்வியை வைத்து நான் என்ன செய்ய முடியும், அல்லது ஒரு காரியங்களை நடப்பிக்கதை குறித்தோ நாம் சோர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இது கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அந்த கிதியோன் அந்த நியாயாதிபதிகளுடைய நாட்களில் அந்த மீதியானியருக்கு பயந்து, அவன் மீதியானியர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அந்த மீதியானியர்களை உடைய கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இருக்கிறதுலே சிறிய குடும்பம், என்னிடத்திலே சொற்பமானவர்கள் இருக்கிறார்கள், அப்போ உன்னிடத்தில் இருக்கிறவர்களை நீர் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 32,000 வீரர்களை அவன் கொண்டு போகிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவர்கள் என்னுடைய பலத்தினால் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொல்லாதபடிக்கு அவர்களில் 22,000 பேர் என்ன செய்யறாங்க, அவங்க அனுப்பிடுறாரு. மீதி உள்ளவர்களையும் ஒரு 300 பேரை மட்டும் எடுத்து, இந்த 300 பேரையும், அதாவது அவர்களை வைத்து நான் மீதியானரை உடைய கையில ஒப்பு கொடுக்கேன் என்று சொல்றாரு. அப்பதான் இது தேவனாலே ஆனது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அப்படி சொல்கிறார். அதே போல அந்த 300 பேரை கொண்டு உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் அந்த போனது நிமித்தம் அந்த மீதியானியர்களை ஜெயித்தான் என்று நான் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் அல்லது நமக்கு முன்னிருப்பவர்களை பார்த்து, முன்னிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து காணப்படுகிற, எனக்கு இது போதாது, இந்த பலம் போதாது, இந்த பணம் போதாது, அல்லது இந்த கல்வி போதாது, இந்த திறமை போதாது என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்று உங்களோடு கூட பேசுகிறார். எந்த காரியத்திலே நீ சோர்ந்து போய் காணப்படுகிறாய், அல்லது உன்னைத்தானே குறைத்து என்னிடத்தில் இல்லை, இது போதாது என்று நீ சோர்ந்து போய் காணப்படுகிறாயா, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த மோசே சொல்லும் போது சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்தனவுமாய் இருக்கிறேன் என்று, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவனை திடப்படுத்தினது போல கர்த்தர் இந்த நாளில் என்ன சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. அந்த சங்கீதங்களை 33:16 வாசிக்கும் போது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். நமக்கு நிறைய சேனை இருக்கு, அதிகமான எண்ணிக்கை இருக்கு, அதிகமான பணம் இருக்கு, அதிகமான பலன் இருக்கு, அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயம் பெற முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய கொஞ்ச பலத்திலும் அல்லது கொஞ்ச திறமையிலும் அவர் நம்ம என்ன செய்வார்னா பலப்படவும் நம்முடைய ஜெயம் கொள்ளவும் செய்வார். அதே போல யோசுவா நம்முடைய நாட்களை அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது அந்த எரிகோவை தாண்டி செல்ல வேண்டும், கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் 6 லட்சத்திற்கும் மேலான புருஷர்கள் ஜனங்கள்
அந்த இடத்துல சொல்கிறார், எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட வேண்டும் என்று யோசுவா ஒவ்வொரு நாளும் திகைத்திருக்க கூட இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி செய்ய வேண்டும். மோசே அந்த பெரிய ஊழியத்தை அந்த யோசுவாவின் கையிலே கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ திடங்கொண்டு தைரியமா இரு, நீ பலங்கொண்டு தைரியமா இரு, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவரை தேற்றுகிறதை நான் பார்க்க முடியும். யோபாகம புஸ்தகத்திலும் யோசுவா புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது, பலங்கொண்டு திடமனதா இருந்து இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய், அப்புறம் நீ அவர்களை சுதந்திரித்துக் கொள்வாய் என்றெல்லாம் அவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அநேக ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தன்னை எதிர்த்து நிற்கிற பெரிய சேனைக்கு முன்பாக நம்ம தாவீதையே குறித்து பார்க்கிறோம். அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுடைய சரீர பலமோ அல்லது அவனுடைய ஞானமோ அவனுக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனையாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பலம் பராக்கிரமம் செய்யும் என்கிற நாமத்தை கொண்டு அந்த தாவீது அந்த பெரிய கோலியாத்தை அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது ஜெயத்தை பெற வேண்டும், பலம் வேண்டும் என்பது அதிக எண்ணிக்கையிலோ அல்லது அதிகமாக இருக்க வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று அந்த கிதியோனிடத்திலே சொல்லி அந்த மீதியானிகளின் ரட்சித்த தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு வீடு கட்டவோ எனக்கு வசதி போதாதே, இந்த வைத்து என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். நீ என்ன நாளாகம புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நான் வாசிக்க முடியும். அவருக்கு எதிராக ஒரு 3 சேனையாக எத்தியோப்பியர்கள் வந்தாங்கள் என்று பார்க்கிறோம். அவர்களில் இருந்த சேனை 10 லட்சமாக இருந்தது. ஆனால் இவர்களுடைய சேனைகளை அவர்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவாக இல்லை. அது ஆண்டவர் அந்த ஆசா ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, என்கிட்ட பலன் இல்லை, என்கிட்ட அவ்வளவு ஜனங்கள் இல்லை, அவ்வளவு சேனை இல்லை, ஆனாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பீரானால் அந்த பெரிய சேனைக்கு முன்பாக எங்களுக்கு நீ ஜெயத்தை தருவீர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணி அதில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெயம் கிடைக்க வேண்டும், பலன் கொள்ள வேண்டும் என்றால் அதிக சேனை திரள் அல்லது அதிக பலன், அதிக பணம், அதிக திறமை வேண்டும், அதிக கல்வி வேண்டும் என்று அவசியமில்லை. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே போல இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, அந்த சவுல் ராஜாக்களுடைய நாட்களிலே அந்த யோனத்தான் அந்த பெலிஸ்தருடைய 3 சேனைகளுக்கு பயந்து இவர்களுடைய சேனை மிகவும் கொஞ்சம் பேர் 600 பேர் தான் அவர்களோடு கூட இருந்தார்கள் என்று வாசிக்க முடிகிறது. அந்த யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியம் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பது அவருக்கு தடையில்லை என்று சொல்லி அந்த சேனைக்குள்ளாக தைரியமாக போகும் பொழுது அவருடைய வேண்டிக் கொண்டதின் பேரிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பலவீனத்தோடு அல்லது பயத்தோடு அல்லது கவலையோடு அல்லது குறைச்சலோடு நாம் காணப்படுகிறோம். இந்த நாளில கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறார். அவருடைய வசனத்தினால், அவருடைய வார்த்தையினாலே பலன், அவரை விசுவாசிக்கிற அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனாலே பலன், பரிசுத்த ஆவியினாலே பலன், கர்த்தருடைய ஆவியினாலே பலப்படுத்துகிறார். கடைசியாக நாம் வாசித்தது போல கொஞ்ச பலன், கொஞ்ச பணம், கொஞ்ச திறமை, கொஞ்ச கல்வி உனக்கு இருந்தாலும் அவரை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தைகளையப்பா, வசனங்களையப்பா, ஆவியானவர் தாமே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பக்கூடிய சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சத்துவத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நிலைமையில் அவர்கள் வீழ்ந்து கிடந்தாலும் ஆண்டவரே, பாவத்திலோ நோயிலோ அல்லது பலவீனத்திலோ வீழ்ந்து கிடந்தாலும் சுவாமி ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து பலப்படுத்தி தொடர்ந்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளவும், பரிசுத்தாவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.